இந்த மழையானது தொடர்வதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் கூடுதலாக இருக்கிறது. அதே போல் கடலூர் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். நேற்று கூட நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தீங்க, கடலூரில் பனி பெஞ்சிட்டு இருக்கு, அதற்கான அறிகுறியே இல்லை அப்படிங்கிற மாதிரி. சுழற்சி நகரும் போது தான் அதற்கான அறிகுறிலாம் தெரியும். அதாவது ஒரு சுழற்சியால் கிடைக்கக்கூடிய மழையை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அறிகுறிகள்லாம் வந்து ஒரு 12 மணி நேரத்திற்கு முன்பு கூட தெரியணுங்கிற மாதிரிலாம் கிடையாது. சுழற்சி வந்து கரெக்டான ப்ராப்பரான இடத்துல வந்து நிலை கொண்டு இருந்ததுனாக்கா மழை வந்து தானாக பதிவாகும். இப்போ மழையானது கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களில், அதே போல் புதுச்சேரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில், புதுச்சேரி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலையின் சில இடங்களிலும் பதிவாக தொடங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களது பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த 24 மணி நேரம் மழை வாய்ப்புகளையும் நான் அந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ மழை அளவுகளை நம்ம பார்க்கும்பொழுது, அதாவது காலை நேரத்திலே நம்ம வந்து பார்த்துருந்தோம் சில பகுதிகளின் மழை அளவுகளை. இப்போ அதன் பிறகு கூட நாகப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில் 80 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகிவிட்டது. காரைக்கால்லையும் பார்த்தீங்கன்னாக்கா